அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நான் பார்க்குள்ளது ஜனவரி 2024 ஜனவரி மாதத்தில் நடந்த மிக முக்கியமான நடப்பு நிகழ்வுகளின் தொகுப்புகளை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதனால் வீடியோஸை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் ஒரு எக்ஸாமுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த டாப்பிக்கை பொறுத்தவரையும் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம நிறைய படிப்புங்க, பட் நிறைய படித்தாலும் ஞாபகம் இருக்காது. தொகுத்து வெளியிடப்படுகிறது இந்த வீடியோ, அதனால் முழுமையாக பாருங்கள். அதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான எக்ஸாம் பாயிண்ட் ஆஃபில் இருக்கக்கூடிய கேள்விகளை மட்டும் நம்ம பார்க்கலாம். நிறைய டாப்பிக்லேருந்து நம்ம எழுதியிருப்போங்க நோட்ஸு, ஆனாலும் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃபில் இருக்கக்கூடிய வினாக்களை மட்டும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. அதனால் வீடியோஸை முழுமையாக பாருங்கள். புதிதாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். ஜப்பானில் பார்த்திங்கன்னா சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. எப்போது? நியூ இயர் நாள் ஜனவரி 1, 2024. நமக்கு அது கேள்வியாக இருக்காது. எவ்வளோ ரிக்டர் அளவுக்குள்ள பதிவாகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 7.6 ரிக்டர் அளவுக்குள்ள பதிவாகியது. எங்கே நடந்ததுன்னா ஜப்பானில் இஷிகாவா மாகாணத்தில் அனாமிசு நகரை மையமாக கொண்டு ஏற்பட்டது. இந்த ஒரு நாளில் மட்டும் 80 முறை நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. டிசம்பர் மாதத்தினுடைய ஜிஎஸ்டி வசூல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1.64 லட்சம். ஏற்கனவே ப்ரீவியஸில் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி தேர்வாணையம் நடத்துறதில் ஜிஎஸ்டி வசூல், அதாவது 2023 குறிப்பிட்ட மாதத்தை வந்து ஜிஎஸ்டி வசூல் எவ்வளோ ஆகியிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது டிசம்பர் மாதம் 2022 டிசம்பர் மாதத்தோட ஜிஎஸ்டி வசூல் எவ்வளோனா 1.64 லட்சம், அதாவது 1,64,882 கோடி. அடுத்த கேள்வி, மருத்துவமனை கல்வி நிறுவனங்களுக்கு செலுத்தப்படும் யூபிஐ பரிவர்த்தனை உச்சவரம்பு பார்த்திங்கன்னா 5 லட்சமாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 2023 ஆகஸ்ட்டில் யூபிஐ பரிவர்த்தனை 10 மில்லியன் மைல்களை கடந்து சாதனை படைச்சிருக்கு குறிப்பாக. அடுத்து உலக முதலீட்டாளர் மாநாடு. உலக முதலீட்டாளர் மாநாடு கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். நடப்பு நிகழ்வுகள் குரூப் 1க்கு குரூப் 2க்கு மெயின்ஸில் கேட்பாங்க. உலக முதலீட்டாளர் மாநாடு எப்போ நடந்ததுன்னா சென்னையில் ஜனவரி 7, 8 ஆகிய நாட்களில் நடைபெற்றது. அடுத்து சென்னை மியூசிக் அகாடமியுடைய 97வது இசை விழா விருது. இந்த விழாவை பொறுத்தவரையும் இந்த விழாவில் வழங்கப்பட்ட சில முக்கியமான விருதுகளை பார்க்கலாம். சங்கீத கலாநிதி விருது யார் வாங்கியிருப்பாங்கன்னா பாம்பே ஜெயஸ்ரீக்கு. சங்கீத கலா ஆச்சரிய விருது வாங்கினது பல் குலங்காரா கே அம்பிகா தேவியும் மிருதங்க வித்துவான் KS காளிதாசும் வாங்கியிருப்பாங்க. இது இல்லாமல் டிடிகே விருதை 2 பேர் வாங்கியிருப்பாங்க. ஒன்று தமிழ் வித்வான் திரு நாகேஸ்வரம் TR சுப்பிரமணியமும் வித்வான் சர்க்குருநாதன் ஓதுவார் அவர் வாங்கியிருப்பாங்க டிடிகே விருது. அடுத்து இசையறிஞர் விருதை வாங்கினது யாருன்னு பார்த்தீங்கன்னா வித்வான் அரிமளம் டாக்டர் S பத்மநாபன். இசையறிஞர் விருதை வாங்கினது வித்வான் அரிமளம் டாக்டர் S பத்மநாபன். அடுத்த கேள்வி, திருச்சி விமான நிலைய வளாகத்தின் 2வது புதிய முனையத்தை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வச்சிருப்பார். ஜம்மு காஷ்மீருடைய துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹா. தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் தற்போது யார் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அஜித் தோவல். இராணுவ தலைமை தளபதி யார் தற்போதுனா மனோஜ் பாண்டே. அடுத்து நேரம் தவறாத விமான நிலையங்கள் பட்டியல் 2023. உலக அளவில் வந்து பார்த்திங்கன்னா நேரம் தவறாத விமான நிலையங்கள் பட்டியலில் முதலிடம் அமெரிக்காவின் மினியாபோலிஸ் செயின்ட் பால் சர்வதேச விமான நிலையம் முதலிடத்திலும், 2வது இடம் இந்தியாவை சேர்ந்த ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய ராஜீவ்காந்தி சர்வதேச விமான நிலையம் செகண்ட் பிளேஸை பிடிச்சிருக்கு. இது சர்வதேச விமான நிலையங்களில் கரெக்டாக எக்ஸாக்டாக நேரம் தவறாத விமான நிலையங்கள் பட்டியலில் 2ஆம் இடம் பிடித்துள்ளது. எது? ஹைதராபாத் ராஜீவ்காந்தி சர்வதேச விமான நிலையம். 3வது பெங்களூர் கெம்பகோடா சர்வதேச விமான நிலையம். அடுத்து 3 குற்றவியல் சட்டங்களுடைய பெயர்களை மாற்றிருக்காங்க. கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். என்னென்ன சட்டத்தை பெயர் மாற்றிருக்காங்கன்னா, 1 இந்திய தண்டனை சட்டத்தை என்னென்னு மாற்றிருக்காங்கன்னா பாரதிய நியாய சம்ஹிதான் பெயர் மாற்றிருக்காங்க. 2 குற்றவியல் நடைமுறை சட்டத்தை பாரதிய நாகரிக் சுரக்ஷா சம்ஹிதான் பெயர் மாற்றிருக்காங்க. 3 சாட்சியங்கள் சட்டத்தை பாரதிய சாட்சிய அதிநியம், அங்கே சாட்சியம் இருக்குது சாட்சிய அதிநியம். அதே குற்றவியல் நடைமுறை சட்டத்தை பாரதிய நாகரிக சுரக்ஷா சம்ஹிதான் மாற்றிருப்பாங்க. இந்த 3 சட்டங்கள் கண்டிப்பாக பெயர் மாற்றத்தை பற்றி கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. அடுத்து மத்திய தலைமை தேர்தல் ஆணையர். தற்போதைய மத்திய தலைமை தேர்தல் ஆணையர் யாருன்னா ராஜீவ் குமார். தற்போதைய மத்திய தலைமை தேர்தல் ஆணையர் யாருங்க? ராஜீவ் குமார். அடுத்து அயோத்தி ராமர் கோயில் கருவறையில் மூலவராக பிரதிஷ்டை செய்வதற்கு மைசூரை சேர்ந்த அருண் யோகி ராஜனுடைய சிலை தான் தேர்வு செய்யப்பட்டது. அந்த சிலை வந்து குழந்தை வடிவில் இருக்கக்கூடிய கோதண்டராமர் சிலை. இதுவரை 4 முறை மறுவரையறை ஆணைய சட்டங்கள் இயற்றியிருக்காங்க. அதாவது மறுவரை ஆணையங்கள்னால் சட்டசபை, மக்களவை,
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய எண்ணிக்கை மக்கள் தொகைக்கு எண்ணிக்கை ஏற்ப வந்து ஒவ்வொரு 5 ஆண்டுக்கு ஒரு முறை மாற்றிருந்தாங்க. அப்போ இதுக்கு முன்னே வந்து பார்த்திங்கன்னா 52, 62, 72, 2002 4 மறுவரையறை ஆணைய சட்டங்கள் இயற்றியிருக்காங்க. குறிப்பாக நாட்டில் உள்ள மக்களவை மற்றும் சட்டப்பேரவை தொகுதி எல்லைகளை மறுவரை பணியின் போது மாற்றி அமைப்பதற்காக தான் அமைக்கப்படுகிறது. 2026 வரை பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கையும் சட்டப்பேரவை தொகுதியும் மாறாதுன்னு சொல்லியிருக்காங்க. தலைமை தேர்தல் ஆணையர்கள் மற்றும் பிற தேர்தல் ஆணையர்கள் நியமன மசோதா 2023. இதில் என்னென்னா இதுக்கு முன்னே வந்து பார்த்திங்கன்னா இந்த தலைமை தேர்தல் ஆணையர்கள் நியமிக்கிறதுல குறிப்பாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி முக்கிய பங்கு வகிச்சிருப்பார். இந்த திருத்த மசோதாவை பொறுத்தவரையும் இதில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பங்கெடுக்க முடியாது. யாரெல்லாம் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரதமர், மக்களவை எதிர்க்கட்சி தலைவர், அடுத்து பிரதமரால் நியமிக்கப்படும் மத்திய அமைச்சர் ஆகியோர் அடங்கிய தேர்வு குழு தான் இந்த புதிய தலைமை தேர்தல் ஆணையர் பிற தேர்தல் ஆணையர்கள் நியமன மசோதாவில் இடம்பெடுத்திருப்பாங்க. அடுத்து திருப்பத்தூர் மாவட்டம் ஜவாது மலையில் பார்த்திங்கன்னா சின்னவாட்டானூர் கிராமத்தில் கிபி 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பல்லவர் கால நடுக்கல் கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து 2025க்குள் நாட்டின் 121 விமான நிலையங்களை பசுமை விமான நிலையங்களாக மாற்றப்படும் சொல்லிட்டு மத்திய விமான போக்குவரத்துறை அமைச்சரான ஜோதிராத்யா சிந்தியா வந்து சொல்லியிருப்பாங்க. இந்தியாவில் பொறுத்தவரை தற்போது 149 விமான நிலையங்கள் உள்ளன. எலன் மாஸ்க்கு சொந்தமான ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் ராக்கெட் மூலம் GSAT-20 செயற்கைக்கோளை விண்ணிலேவை இஸ்ரோ திட்டமிட்டிருக்காங்க. அடுத்து இந்தியாவில் கிராமப்புற பகுதியில் 5.33 கோடி வீடுகளில் குடிநீர் இணைப்பு வழங்கப்படவில்லை என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் இணைப்பு வழங்க இலக்கு நிர்ணயித்துள்ள ஆண்டு பார்த்திங்கன்னா மத்திய அரசு 2024 எதிர்பார்க்கலாம். ஸோ இந்தியா முழுவதும் அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் இணைப்பு வழங்க திட்டி எந்த ஆண்டுக்குள்ளே முடிக்கணும்னு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க? 2024 இந்த ஆண்டுக்குள்ளே தான். அடுத்த கேள்வி மிக மிக முக்கியமானது. நடப்பு நிகழ்வுகளில் பிரிக்ஸ் கூட்டமைப்பில் 5 புதிய உறுப்பு நாடுகள் இணைஞ்சிருக்காங்க. 5 பிரிக்ஸ் கூட்டமைப்பை பொறுத்தவரை 5 புதிய நாடுகள் எதுன்னு பார்க்கலாம். 1 எகிப்த், 2 எத்தியோப்பியா, 3 ஈரான், 4 சவுதி அரேபியா, 5 ஐக்கிய அரபு அமீரகம். இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பை பற்றி நம்ம முழுமையாக அங்கே பார்த்துடலாம். பிரிக்ஸ் கூட்டமைப்பில் பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா ஆகிய நாடுகள் இருந்தது. எப்போ இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பு ஏற்பட்டதுன்னா பிரிக் அமைப்பு வந்து 2006 செப்டம்பரில் ஏற்படுத்தியிருப்பாங்க. 2010 வந்து பார்த்திங்கன்னா தென்னாப்பிரிக்கா ஜாயின் பண்ணியிருப்பாங்க. உலக பொருளாதார வளர்ச்சியின் முக்கிய இயந்திரமாக இருந்து வரும் பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, தென்னாப்பிரிக்கா 5 நாடுகளும் 25% உலக பொருளாதாரத்தை பிரதிநிதிப்படுத்தும் வகையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பு ஒரு பன்னாட்டு அளவில் திகழக்கூடியது. இதில் தென்னாப்பிரிக்காவினுடைய ஜோகன்ஸ்பர்க் நகரில் 2023 ஆகஸ்ட் நடந்த 15வது பிரிக்ஸ் மாநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா புத்தாண்டு முதல் வந்து எகிப்து, எத்தியோப்பியா, ஈரான், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், அர்ஜென்டினா ஆகிய 6 நாடுகள் உறுப்பினர்களாக சேர்க்கும் பரிந்துரைக்கு ஒப்புதல் தந்தாங்க. எப்போது? 2023 ஆகஸ்டில் நடந்த 15வது பிரிக்ஸ் மாநாட்டில் மொத்தம் 6 நாடு ஒப்புதல் தந்திருப்பாங்க. ஆனால் இதில் அர்ஜென்டினா வந்து இணைஞ்சிருக்காது. ஸோ 2024 பிரிக்ஸ் மாநாடு எங்கே நடக்குதுன்னா 16வது பிரிக்ஸ் மாநாடு வந்து பார்த்திங்கன்னா தலைமை வகிக்கும் நாடு வந்து ரஷ்யா. இந்த மாநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா 10 நாடுகள் இருக்குது. அப்போ பிரிக்ஸ் கூட்டமைப்பில் மொத்தம் எத்தனை நாடுகள் இருக்குது? தற்போது 10 நாடுகள் இருக்குது. கேலோ இந்தியா 2024 கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டியை பொறுத்தவரையும் தமிழ்நாட்டில் தான் நடந்தது. 6வது கேலோ இந்தியா பொறுத்தவரை நடந்தது. இது ப்ரீஃபாக நம்ம பேக்கில் பார்ப்போம். ஸோ 6வது கேலோ இந்தியா பார்த்திங்கன்னா நடைபெற்ற மாநிலம் தமிழ்நாடு, நடைபெற்றது சென்னை, அடுத்து மதுரை, திருச்சி, கோவை ஆகிய இடங்களில் நடைபெற்றது. எப்போ வந்து எந்த நாளில் ஸ்டார்ட்டாக எந்த நாள் முடிஞ்சு தான் ஜனவரி 19 to 31. ஏன் இந்த இடத்துல டேட் ரொம்ப முக்கியம்? ஏன்னா இதுக்கு முன்னே செஸ் ஒலிம்பியாட் போட்டி தமிழ்நாட்டில் நடத்தினாங்க. அதனுடைய டேட்டை கேட்டிருக்காங்க. அதனால தான் எந்த நாட்கள் வரை நடந்ததுன்னு கேட்டிருக்காங்க. அதனால் பார்த்துக்காங்க. கேலோ இந்தியா பார்த்திங்கன்னா ஜனவரி 19 to 31 வரை நடைபெற்றது. அடுத்து கிரிக்கெட் வரலாற்றிலேயே மிக குறுகிய டெஸ்ட் போட்டி எந்தெந்த அணிகளுக்கு இடையே நடைபெற்றுனா இந்தியாவுக்கும் சவுத் ஆப்பிரிக்கா இடையே தான் நடைபெற்றது. குறிப்பாக 2வது டெஸ்ட் போட்டி மொத்தம் 106.2 ஓவர்களே இந்த டெஸ்ட்டு முடிஞ்சிருக்கு. அதிலும் 642 பந்துகள். அது வந்து இந்த கிரிக்கெட் வரலாற்றில் இது மிக முக்கியமாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அடுத்தது அனைத்து மாநில டிஜிபிக்கள் மாநாடு பொறுத்தவரையும் ராஜஸ்தான் ஸ்டேட்டில் ஜெய்ப்பூரில் தான் நடைபெற்றது. எப்போ தொடங்குச்சுன்னா ஜனவரி 5, 2024. யாருன்னா பிரதமர் நரேந்திர மோடி தலைமை தாங்கியிருப்பார்.
தற்போதைய தேசிய மகளிர் ஆணைய தலைவர் யார்? ரேகா சர்மா. ஏற்கனவே ப்ரீவியஸில் வந்து தேசிய மகளிர் ஆணையத்தின் தலைவராக இருந்தவங்க யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தற்போதைய தேசிய மகளிர் ஆணையத்தின் தலைவர்னா ரேகா சர்மா. அடுத்த கேள்வி, சட்டப்பிரிவு 370, அதாவது ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்தை குறிக்கக்கூடிய 370 முழுமையாக, அதாவது அரசியலமைப்பில் இருந்தும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எல்லா பகுதியிலேருந்தும் சட்டத்திலேருந்தும் வந்து முழுமையாக ஒரு மனதாக ரத்து செஞ்சுருக்காங்க. அடுத்து நேபாளத்திலிருந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க, இந்தியா 10 ஆண்டுகளில் 10,000 மெகாவாட் மின்சாரத்தை வாங்க ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. ஏற்கனவே நேபாள நாட்டிடமிருந்து பார்த்திங்கன்னா 450 மெகாவாட் மின்சாரத்தை இந்தியா இறக்குமதி செய்து வருகிறது. அடுத்து தில்லி குடியரசு தின விழா தமிழக அலங்கார ஊர்தி தேர்வு செஞ்சுருக்காங்க. டெல்லி குடியரசு தின விழா வந்து ஜனவரி 26 நடந்தது. இதில் தமிழக அரசு சார்பில் பார்த்திங்கன்னா சோழ மன்னர் கால குடவோலை முறையை வெளிப்படுத்தக்கூடிய உத்திரமேரு கல்வெட்டு தொடர்புடைய விவரக்குறிப்புகளை வந்து தமிழ்நாடு அலங்கார ஊர்தி காட்சிப்படுத்தப்படுது. இது வந்து தேர்வு செஞ்சுருக்காங்க. மொத்தம் தமிழ்நாடு உட்பட 15 மாநிலம் மற்றும் ஒரு யூனியன் பிரதேசம் சேர்ந்து தேர்வாகியுள்ளது. அடுத்து வட அரபிக்கடலில் ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வும் கூட. வட அரபிக்கடலில் சோமாலியா அருகே பார்த்திங்கன்னா இந்தியர்களுடன் கடத்தப்பட்ட எம்வி நீலா நார்டோக் சரக்கு கப்பலை இந்திய கடற்படையின் INS சென்னை கப்பல் படை கமாண்டோ படையினர் மீட்டிருக்காங்க. அடுத்தது தமிழ் எழுத்துக்களால் வடிவமைக்கப்பட்ட 25 அடி உயர திருவள்ளுவர் சிலை எங்கே திறக்கப்பட்டது? எங்கே திறந்திருப்பாங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் குறிச்சிக்குளம் என்ற இடத்தில் தான் திறந்திருப்பாங்க. கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இதை திறந்து வைத்தது யாருன்னா தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். திருவள்ளுவருடைய சிலை உயரம் வந்து பார்த்திங்கன்னா 25 அடி உயரம், அகலம் 15 அடி உயரம் உடையது. அகலம் 15 அடி உடையது. எடை பார்த்திங்கன்னா 2.5 டன்னு எடை உடையது. அடுத்து இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் தலைமை செயல் அதிகாரியாக தேர்வானவர் யார்? ரகுராம் ஐயர். தமிழக செஸ் வீரர் பிரக்னானந்தாவின் ஸ்பான்சராக அதானி குழுமம் வந்து தேர்வாகியிருக்கு. இவங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க பிரக்னானந்தாவுக்கு. அடுத்து தேசிய ஆர்டிஸ்டிக் ஜிம்னாஸ்டிக் போட்டி. தேசிய ஆர்டிஸ்டிக் ஜிம்னாஸ்டிக் போட்டி ஏன் இங்கே நம்ம முக்கியமாக பார்க்குறோங்கன்னா, இதில் தமிழ்நாட்டை சேர்ந்த நபர் தான் வந்து தங்கத்தையும் வெண்கலத்தையும் வாங்கியிருப்பாங்க. அப்போ தேசிய ஆர்டிஸ்டிக் ஜிம்னாஸ்டிக் போட்டி எங்கே நடைபெற்றது? ஒடிசா ஸ்டேட்டில் புவனேஸ்வரில் நடைபெற்றது. தமிழ்நாட்டின் ஓசனியா ரெனி தாமஸ் மகளிர் ஜூனியர் பிரிவில் தங்கம் மற்றும் வெண்கலத்தை வென்றிருக்காங்க. ஸோ போட்டி வரலாற்றிலே தமிழகத்துக்கு முதல் தங்கம் இந்த இதில் தேசிய ஆர்டிஸ்டிக் ஜிம்னாஸ்டிக் போட்டியில் கிடைச்சிருக்கு. அடுத்து 2024 2020 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியை நடத்தும் நாடுகள் 2 நாடுகள் நடத்தது. ஒன்று அமெரிக்காவும் மேற்கிந்திய தீவுகளும். ஸோ ஜூன் 1 ஸ்டார்ட் ஆக போகுது. முதல் போட்டி அமெரிக்காவும் கனடாவுக்கு இடையே மோத போகிறாங்க ஜூன் 1. மொத்த அணிகள் 20 அணிகள் பங்கேற்குள்ளது. அடுத்து ஐநாவினுடைய உலக பொருளாதார சூழல் 2024 எக்கனாமிக் டாபிக் ரிலேட்டடாக ஒரு நடப்பு நிகழ்வு தாங்க. ஐநாவினுடைய உலக பொருளாதார சூழல் 2024 அறிக்கை என்ன சொல்லுதுன்னா, இந்த ஆண்டு நிகழாண்டில் இந்திய பொருளாதார வளர்ச்சி 6.2 என ஐநா கணிச்சிருக்காங்க. அதே 2023 வந்து 6.3 இருந்தது மதிப்பிட்டிருப்பாங்க. 2024 இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 6.2 இருக்கும் என்று கணித்த அமைப்பு எது? ஏற்கனவே இதுக்கு முன்பு இது மாதிரி பொருளாதார வளர்ச்சி எவ்வளோ இருந்திருக்கு, அடைஞ்சது எவ்வளோ பற்றி கரண்ட் அஃபேர்ஸில் கேட்டிருக்காங்க, பார்த்துக்காங்க தெளிவாக. 2025 இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 6.6 என இருக்குன்னு ஐநா கணிச்சிருக்காங்க. 2024 உலக பொருளாதார வளர்ச்சி 2.4 என ஐநா கணிச்சிருக்கு. அப்போ உலக பொருளாதார வளர்ச்சி இந்த ஆண்டு 2.4 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 6.2 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. யார்? ஐநா. அதே நடப்பு நிதியாண்டில் இந்திய பொருளாதார வளர்ச்சி 7.3 இருக்கும் என சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஆதித்யா விண்கலம், நம்ம ஏற்கனவே ஆதித்யா விண்கலத்தை பற்றி பார்த்துருப்போங்க. இருந்தாலும் இங்கே மிக முக்கியமான டேட்டை மட்டும் பார்க்கலாம். ஆதித்யா விண்கலம் ஏவப்பட்ட நாள் செப்டம்பர் 2, 2023. கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ரொம்ப முக்கியமானது. ஆதித்யா விண்கலம் ஏவப்பட்ட நாள் செப்டம்பர் 2, 2023. ஏவப்பட்ட இடம் ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் விண்வெளி மையம். ஏவப்பட்ட ராக்கெட் PSLV C-57 ராக்கெட் மூலம் ஏவப்பட்டது. இது குறிப்பாக சூரியனுடைய புறவெளி பகுதியில் ஏற்படும் மாற்றங்களை ஆராய்வதற்காக ஏவனாங்க. ஆதித்யா L1, அதாவது இதில் குறிப்பாக வந்து 15 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் உள்ள லெக்ராஞ்சியன் பாயிண்ட் 1 என்ற இடத்துல வந்து நிலைநிறுத்தினாங்க. இந்த நிலைநிறுத்தப்பட்ட டேட் கேட்கலாம், நமக்கு ரொம்ப முக்கியமானது. ஆதித்யா L1 எப்போ நிலைநிறுத்தினாங்கன்னா ஜனவரி 6, 2024. வெரி இம்பார்ட்டன்ட்ங்க. நடப்பு நிகழ்வுகளில் பார்த்துக்கோங்க. அடுத்து
புவி அறிவியல் ஆராய்ச்சி கண்காணிப்பு திட்டத்தின் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிருத்திவி விக்யான் திட்டம். பிருத்திவி விக்யான் திட்டத்தின் மூலமாக மொத்த மதிப்பீடு எவ்வளோனா 4797 கோடி ஒப்புதல் தந்திருக்காங்க. இது 2021 26 வரை இந்த திட்டத்தை செயல்படுத்துகிறாங்க. செயல்படுத்தும் அமைச்சகம் மத்திய புவி அறிவியல் அமைச்சகம் செயல்படுத்த போகிறாங்க. இதில் ஏற்கனவே செயல்பாட்டில் இருக்கக்கூடிய 5 துணை திட்டங்களும் உள்ளடக்கி இருக்கும். என்னென்னா வளிமண்டலம் மற்றும் காலநிலை ஆராய்ச்சி, துருவ அறிவியல், தாழ் வெப்பநிலை ஆராய்ச்சி, நில அதிர்வு, புவி அறிவியல். அடுத்து ரீசெண்டாக ஆளுநருக்கும் மாநிலங்களுக்கிடையே பார்த்தீங்கன்னா பிரச்சனை போயிட்டே இருக்குது. குறிப்பாக தமிழ்நாடை பொறுத்தவரையும் தமிழ்நாட்டு அரசுக்கும் ஆளுநருக்கிடையே பிரச்சனை தொடர்ந்து கான்ட்ரவர்சியாக போயிருக்கும். நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல என்ன சொல்லணும்னா ஆர்டிகல் 136 என்ன, அதை பற்றி குறிப்பிடுங்க, இல்லைன்னா 136 எதை சொல்லுது அப்படின்னு கேட்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது, பாலிட்டி ரிலேட்டடானது. ஸோ ஆர்டிகல் 136 என்ன சொல்லுதுன்னா மேல்முறையீட்டு மனுக்களை அனுமதிக்கும் உச்சநீதிமன்றத்தின் விருப்புரிமை அதிகாரத்தை குறிப்பிடுவது. ஆர்டிகல் 136 என்ன சொல்லுது? மேல்முறையீட்டு மனுக்களை அனுமதிக்கும் உச்சநீதிமன்றத்தின் விருப்புரிமை அதிகாரங்களை குறிப்பிடுகிறது. அடுத்து சென்னை பல்கலைக்கழகத்தின் முதல் பட்டதாரி யாருன்னா சி.வை. தாமோதரம் பிள்ளை. ஒரு தமிழ் கேள்வி கேட்டிருந்தாங்க ஆர்டிக்கல்ல இருந்து. அடுத்து நிச்சயமாக PSLV C58 சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிலிருந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்தவரையும் இஸ்ரோ ரீசெண்டாக லான்ச் பண்ண ராக்கெட்டுகள், அதை ராக்கெட்டில் என்னென்ன செயற்கைக்கோள் லான்ச் பண்ணாங்க, அதனுடைய சிறப்பு அம்சங்கள் என்ன, அது எதற்காக லான்ச் பண்ணாங்க, எப்போ லான்ச் பண்ணாங்க, இது மாதிரியான கேள்வி தான் ப்ரீவியஸில் கரண்ட் அஃபேர்ஸில் கேட்டிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக இஸ்ரோ ரீசெண்டாக அனுப்பக்கூடிய ராக்கெட்டை பற்றியும் செயற்கைக்கோளை பற்றியும் தெளிவாக படிச்சுக்கிறது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல. PSLV C58 ராக்கெட், ஏன்னா இந்த ஆண்டினுடைய முதல் ராக்கெட் 2024 லான்ச் பண்ண முதல் ராக்கெட் PSLV C58 ராக்கெட்டு. எப்போ ஏவனாங்கன்னா ஜனவரி 1, 2024. எங்கேருந்து ஏவனாங்க? ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் விண்வெளி நிலையத்திலேருந்து இருப்பாங்க. நாம் ஏற்கனவே PSLV C58 ராக்கெட்டை பற்றி முழுமையாக பார்த்துருப்போங்க, தனியாகவே செப்பரேட்டாக. குறிப்பாக இதில் எந்த செயற்கைக்கோளை லான்ச் பண்ணாங்கன்னா எக்ஸ்போசாட் செயற்கைக்கோள் தான் இதில் ஏவிருப்பாங்க. அப்போ எக்ஸ்போசாட் செயற்கைக்கோள் எப்போ ஏவப்பட்டதுன்னு கேட்பாங்க. ஜனவரி 1, 2024 வெற்றிகரமாக ஏவி லான்ச் பண்ணியிருப்பாங்க. அடுத்து உலக முதலீட்டாளர் மாநாடு. நம்ம மேலே பார்த்துருப்போங்க இதுக்கு முன்னே. உலக முதலீட்டாளர் மாநாடு எங்கே தொடங்குச்சுன்னா சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் 2 நாள் நடந்தது. டேட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஜனவரி 7, 8 2 நாள் நடந்திருக்கும். தொடங்கி வச்சது முதல்வர் மு.க. ஸ்டாலின். தலைமை விருந்தினராக பியூஷ் கோயல். யாருன்னா இவர் மத்திய ஜவுளி வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் தான் தலைமை தாங்கியிருப்பார். இந்த உலக முதலீட்டாளர் மாநாட்டில் மட்டும் 5.5 லட்சம் கோடி முதலீடை ஈர்க்க திட்டத்திட்டு இலக்கா வச்சிருக்காங்க தமிழக அரசு. அடுத்து நவீன திரைப்பட நகரம். நவீன திரைப்பட நகரம் எங்கே உருவாக்கப்படும் சொல்லியிருக்காங்கன்னா பூந்தமல்லியில் சொல்லியிருப்பார் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின். அடுத்த கேள்வி, இந்தியாவின் உயர்கல்வியில் ஒட்டுமொத்த மாணவர் சேர்க்கையை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 27%லிருந்து 50% உயர்த்த இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. எந்த ஆண்டு? 2030. நல்லா ஞாபகம் வச்சுக்காங்க. இந்தியாவினுடைய உயர்கல்வியில் ஒட்டுமொத்த மாணவர் சேர்க்கையை பொறுத்தவரையும் 27%லிருந்து 50% உயர்த்த மத்திய அரசு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. இலக்கு நிர்ணயித்த ஆண்டு 2030. கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். தற்போது பார்த்தீங்கன்னா உலகில் 5வது மிகப்பெரிய பொருளாதார நாடாக இந்தியா உள்ளது. அடுத்த கேள்வி, பெண்களுக்கான சிறந்த நகரங்கள் பட்டியல் 2023. ஸோ பெண்களுக்கான சிறந்த நகரங்கள் பட்டியலில் அவதார் குழுமம் வெளியிட்டிருக்காங்க. இதில் என்ன ஸ்பெஷல்னா 10 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட நகரங்கள் பிரிவிலும் 10 லட்சத்துக்கு குறைவான மக்கள் தொகை கொண்ட நகரங்கள் பிரிவிலும் தமிழ்நாட்டை சேர்ந்த 2 நகரங்கள் தான் பிடிச்சிருக்கோம். அப்போ 10 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தொகையுள்ள நகரங்கள் பிரிவில் பெண்களுக்கான சிறந்த நகரங்கள் பட்டியலில் சென்னை முதலிடம் பிடித்துள்ளது. அடுத்து அதே 10 லட்சத்துக்கும் குறைவான மக்கள் தொகையுள்ள நகரங்கள் பட்டியலில் திருச்சி முதலிடம் பிடித்துள்ளது. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா தமிழ்நாடு ரிலேட்டடாக, குறிப்பாக தமிழ்நாடுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடாக ஒரு நடப்பு நிகழ்வை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அதனால் தெளிவாக பார்த்துக்கோங்க. அடுத்தது 2023 டிசம்பர் மாதத்தில் இந்தியாவினுடைய அந்நிய செலாவணி கையிருப்பு எவ்வளோ இருக்குன்னா 62,320 கோடி அமெரிக்க டாலர் இருக்குது. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா அந்நிய செலாவணி கையிருப்பு. சரி, டாலர் இல்லை, கோடி தான் இருக்குது. 62,320 கோடி இருக்குது இந்தியாவுடைய அந்நிய செலாவணி கையிருப்பா. அடுத்த கேள்வி, 2024 முதல் ஜல்லிக்கட்டு போட்டி எங்கே நடந்துச்சுன்னா தச்சன்குறிச்சி எந்த மாவட்டத்தில் இருக்குது? புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்குது. பார்த்துக்கோங்க. அடுத்து சூரிய ஒளி மின் உற்பத்தி செய்யும் உலகிலேயே மிகப்பெரிய மிதக்கும் சூரிய மின் நிலையம்
வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சூரிய ஒளி மின் உற்பத்தி செய்யக்கூடிய உலகிலேயே மிகப்பெரிய மிதக்கும் சூரிய மின் நிலையம் எங்கே அமைக்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசத்தில் நர்மதை ஆற்றில் ஓம்காரேஸ்வர் பகுதியில் தான் அமைக்க போகிறாங்க. மொத்தம் 600 மெகாவாட் திறனுடையது. முதல் கட்டமாக 278 மெகாவாட் திறன் உற்பத்தி தொடங்க உள்ளது. அடுத்து, கார்கில் ஓடுதளத்தில் முதல் முறையாக இரவில் தரையிறங்கிய விமானம். இதுவரை பார்த்தீங்கன்னா நைட் டைமில் வந்து ஒரு போர் விமானத்தை வந்து தரையிறக்க மாட்டாங்க, ஆனால் முதல் முறையாக தரையிறக்கியிருக்காங்க. அதனால் இது ரொம்ப எதிர்பார்க்கக்கூடியது தான். ஏன்னா C-130J போக்குவரத்து விமானம் தான் முதல் முறையாக கார்கில் ஓடுதளத்தில் தரையிறக்கிறாங்க. இது இந்திய விமானப்படைக்கு சொந்தமான ஒரு விமானம். இதில் கருடா கமாண்டோக்கள் தான் தரையிறப்பாங்க. இந்த கார்கில் ஓடுதளம் எங்கே இருக்குன்னா லடாக் யூனியன் பிரதேசத்தில் அமைந்துள்ளது. அடுத்த கேள்வி, சர்வதேச காற்றாடி திருவிழா. சர்வதேச காற்றாடி திருவிழா வந்து பார்த்தீங்கன்னா குஜராத் ஸ்டேட்டு அகமதாபாத்தில் நடைபெற்றது. அடுத்த கேள்வி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா அடல் சேது கடல் பாலம். அடல் பிகாரி வாஜ்பாய் சேவரி நவசேவா அப்படின்றது தான் இதனுடைய ஃபுல் நேமு. கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அடல் சேது கடல் பாலம். ஏன்னா இந்தியாவினுடைய நீளமான கடல் பாலம் தான் அடல் சேது கடல் பாலம். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா ஸ்டேட்டில் மும்பையில் சிவ்ரி நவசேவா இடையே அமைச்சிருக்காங்க. இந்த அடல் சேது கடல் பாலம் நீளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 22 கிலோமீட்டர். எந்த ஸ்டேட்டுன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். எத்தனை கிலோமீட்டர் அமைச்சிருக்காங்க? 22 கிலோமீட்டர். அடுத்து, சுதந்திர நூற்றாண்டு விழா எந்த ஆண்டு கொண்டாட போகிறாங்கன்னா 2047 கொண்டாட போகிறாங்க. உலக முதலீட்டாளர் மாநாடு ரிப்பீட்டடாக பார்க்குறோங்க. ஏன்னா மிக முக்கியமாக சொல்லணும்னா இது நடைபெற்ற இடம் சென்னை வர்த்தக மையத்தில் ஜனவரி 7-8 நடந்தது. தொடங்கி வச்சிருப்பார் தமிழக முதல்வர். இந்த மாநாட்டினுடைய கருப்பொருள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம டேட்டு தெரியும், எங்கே பிளேஸில் தொடங்குது, யார் தொடங்கி வச்சாங்க, யார் தலைமை தாங்கினாங்க தெரியும். இந்த உலக முதலீட்டாளர் மாநாடு 2024 கருப்பொருள் என்னன்னா மிக முக்கியமாக 3 முக்கிய கருப்பொருளாக இருந்தது. என்னன்னா தலைமைத்துவம், நீடித்த நிலைத்தன்மை, அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி. இலக்கு என்னன்னா 2030க்குள்ளே தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை $1 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு உயர்த்த தமிழ்நாடு நிர்ணயிச்சிருப்பாங்க. இதுதான் மிக முக்கியமானது. என்னென்னா 2024ஆம் ஆண்டு உலக முதலீட்டாளர் மாநாட்டின் கருப்பொருள் என்ன அப்படின்னு கேட்கலாம். 3 இருக்கும். தலைமைத்துவம், நீடித்த நிலைத்தன்மை, அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்ட்ரைட்டாக டைரெக்டாக வாட் இஸ் வாட்டில் கேட்கறது இல்லை. ஸோ அதை பற்றி முழுமையாக தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நம்மளால் அட்டன் பண்ணவே முடியும். அதனால தான் முழுமையாக பார்க்குது. அதனால் ரொம்ப லென்த்தியாக போகுதுனால யோசிக்க வேண்டாம். கண்டிப்பாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிஸ் வின்டர் குயின் 2024 அழகி பட்டத்தை வென்றவர் யார்? மிஸ் வின்டர் குயின் 2024 அழகி பட்டத்தை வென்றவர் நிஷா தாக்கூர். சிறிய ரக ராக்கெட்டுகளை ஏவுவதற்கான ஏவுதளம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? சிறிய ரக ராக்கெட்டுகளை ஏவுவதற்கான ஏவுதளம் குலசேகரன்பட்டினம், தூத்துக்குடி மாவட்டத்தில். பில்கிஸ் பானு வழக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான வழக்கு. இவருடைய கூற்றை கூட வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் இயர் எக்ஸாமில் பில்கிஸ் பானு வழக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கு. இதில் 11 பேரை முன்கூட்டியே விடுதலை செய்ததுனால குஜராத் அரசின் முடிவை எதிர்த்து மறுபடியும் வந்து உச்சநீதிமன்றத்தில் பில்கிஸ் பானு அவர்கள் வந்து வழக்கு தொடர்ந்துருப்பாங்க. அந்த வழக்கில் வந்து உச்சநீதிமன்றம் என்ன பண்ணுவாங்கன்னா குஜராத் அரசினுடைய முடிவை திருப்பி தருமாறு, அதே போல் அவங்க 11 பேரையும் வந்து சரணடைய சொல்லி தீர்ப்பு தந்திருப்பாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. இந்த பில்கிஸ் பானு வழக்கை பொறுத்தவரையும் கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவம் எப்போனா 2002 குஜராத்தில் ஏற்பட்டது. அதில் 21 வயது பெண்மணியானவங்க தான் இந்த பில்கிஸ் பானு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 5 மாதம் கர்ப்பிணி பெண்ணாக இருந்திருப்பாங்க. அப்போ அதில் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டவங்க. ஸோ இவருடைய 3 வயது மகள் உட்பட அவரின் குடும்பத்தை சேர்ந்த 7 பேர் கொலை செஞ்சுருப்பாங்க. ரொம்ப ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு நிகழ்வும் கூட. அதில் தான் 2008 வந்து பார்த்திங்கன்னா 11 பேருக்கு வந்து சிபிஐடைய சிறப்பு நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதிச்சிருப்பாங்க. இதை வந்து மீண்டும் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா குஜராத் அரசு வந்து அவங்களுடைய நன்னடத்தைக்காரமாக விடுதலை செஞ்சுருப்பாங்க. உடனே வந்து இதை எதிர்த்து தான் வந்து பார்த்திங்கன்னா தீர்ப்பு தந்திருப்பாங்க. இந்த தீர்ப்பில் யார் வழக்கில் வந்து உத்தரவு தந்தாங்கன்னா குற்ற வழக்கு விசாரித்த PV நாகரத்தினா, உஜ்ஜல் பொயான் ஆகியோர் தான் அடங்கிய அமர்வு தான் வழக்கில் வந்து குற்றவாளிகள் முன்கூட்டியே விடுதலை செய்யப்பட்டதை ரத்து செஞ்சுருப்பாங்க. எப்போ தீர்ப்பு தந்தாங்கன்னா உச்சநீதிமன்றம் ஜனவரி 8, 2024. அடுத்து மிக முக்கியமானது பார்த்திங்கன்னா அண்டை நாடுகளிலிருந்து ஒரு நடப்பு நிகழ்வு என்னென்னா வங்கதேசத்தினுடைய புதிய பிரதமராக வந்து ஷேக் ஹசீனா தொடர்ந்து 4வது முறையாக வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ வங்கதேசத்தின் 12வது நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது. இவங்க என்ன கட்சின்னு பார்த்தீங்கன்னா அவாமி லீக் கட்சி. ஷேக் ஹசீனா எந்த கட்சியை சேர்ந்தவர்? அவாமி லீக் கட்சி.
பிரான்ஸ் நாட்டினுடைய மிக இளவயது பிரதமர் என்ற பெருமை பெற்றவர் கேப்ரியல் அட்டல். பிரான்ஸ் நாட்டின் மிக இளவயது பிரதமராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? கேப்ரியல் அட்டல். பிரான்சின் அதிபர் இமானுவேல் மேக்ரான். ஸோ 2023ஆம் ஆண்டுக்கான தேசிய விருதுகள், கண்டிப்பாக இந்த தேசிய விருதுகள் அவார்ட்ஸ், தமிழ்நாடு அவார்ட்ஸ்லேருந்து கண்டிப்பாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல கேள்விகள் கேட்பாங்க. நம்ம கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்தவரை நிறைய நோட்ஸ் எடுத்திருந்தாலும் கூட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான நடப்பு நிகழ்வை மட்டும்தான் பார்த்து வருகிறோம். அதனால் முழுமையாக பாருங்கள். 2023க்கான தேசிய விருதுகளில் மேஜர் தியான்சந்த் கேல் ரத்னா விருது 2 பேர் வாங்கியிருப்பாங்க. ஒன்று சாத்விக் சாய்ராஜ் ராங்கிரெட்டியும் சிராக் ஷெட்டியும் வாங்கியிருப்பாங்க. மேஜர் தியான்சந்த் கேல் ரத்னா விருது. அதே துரோணாச்சாரியா விருது, துரோணாச்சாரிய விருது வந்து பார்த்திங்கன்னா பயிற்சியாளர்களுக்கு வழங்கக்கூடிய விருது. இதில் வந்து 5 பேர் வாங்கியிருப்பாங்க. லலித்குமார், ஆர்பி ரமேஷ், மகாவீர் பிரசாத் சைனி, சிவேந்திர சிங், கணேஷ் பிரபா. அர்ஜுனா விருதை பொறுத்தவரை நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. நமக்கு தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க அர்ஜுனா விருது யாருன்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து வைஷாலி வந்து பார்த்திங்கன்னா செஸ் போட்டியில் வந்து சிறந்து விளங்கியதற்காக அர்ஜுனா விருது இந்த ஆண்டு வாங்கியிருப்பாங்க. அடுத்த நடப்பு நிகழ்வு வெளிநாடு வாலண்டியர் தினம் ஜனவரி 9ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. 1915 ஜனவரி 9ஆம் தேதி வந்து தென்னாப்பிரிக்கா வந்து காந்தி இந்தியா திரும்பிய ஆண்டு தான் வெளிநாடு வாலண்டியர் தினமாக கொண்டாடப்படுகிறது. 2023ஆம் ஆண்டு பூமியின் மிக வெப்பமான ஆண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஐரோப்பிய யூனியன் காலநிலை அமைப்பு தெரிவிச்சிருப்பாங்க. எவ்வளோ பதிவாகிருக்குன்னா 1.48 டிகிரி செல்சியஸ் என பதிவாகிருக்குன்னு சொல்லியிருப்பாங்க ஐரோப்பிய யூனியன் காலநிலை அமைப்பு. பூட்டானின் புதிய பிரதமர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷெரிங் டாக்பே. பூட்டானின் புதிய பிரதமர் ஷெரிங் டாக்பே. இவர் எந்த கட்சியை சேர்ந்தவர்னா மக்கள் ஜனநாயக கட்சியை சேர்ந்தவர். அடுத்த கேள்வி, நாட்டின் தூய்மையான நகரமாக தொடர்ந்து 7வது ஆண்டாக இந்தூர் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க டிஎன்பிசியில். நாட்டின் தூய்மையான நகரங்கள் பட்டியல் முதலிடம் பிடித்த நகரம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்தூர். இந்த ஆண்டு பொறுத்தவரையும் 2023 முதலிடத்தை வந்து 2 நகரங்கள் பிடிச்சிருக்கு. ஒன்று இந்தூரோ, இன்னொன்று சூரத்தோ. நாட்டின் தூய்மையான நகரங்கள் பட்டியல் 2023 பார்த்தீங்கன்னா இந்தூர் அண்டு சூரத் முதலிடத்தை பகிர்ந்துள்ளன. அனைத்து மாநிலங்களின் தலைமை தேர்தல் அதிகாரிகள் மாநாடு எங்கு நடைபெற்றது? புதுடெல்லியில் நடைபெற்றது. இந்தியாவின் முதல் மேம்படுத்தப்பட்ட கப்பல் பழுதுபார்க்கும் மையம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளதுன்னா கொச்சினில் தொடங்கப்பட்டுள்ளது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தான் தொடங்கி வச்சிருப்பார். இந்தியாவின் முதல் மேம்படுத்தப்பட்ட கப்பல் பழுதுபார்க்கும் மையம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? கொச்சின். கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவுதல் அரங்கம். கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவுதல் அரங்கம் எப்போ தொடங்கியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அலங்காநல்லூரில் கீழக்கரையில் மதுரை மாவட்டத்தில் தொடங்கியிருப்பாங்க. தொடங்கி வைத்தது தமிழக முதல்வர். எப்போ? ஜனவரி 24, 2024 தொடங்கி வச்சார். சர்வதேச செஸ் சம்மேளனத்தின் பிடே தரவரிசை பட்டியலில் இந்தியர்கள் வரிசையில் முதலிடம் பிடித்தார் பிரக்ஞானந்தா. இந்த நடப்பு நிகழ்வு வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அப்கமிங்காக வரக்கூடிய தேர்வுகளில். 2022ஆம் ஆண்டுக்கான புத்தாக்க நிறுவனங்கள் தரவரிசை பட்டியலில். ஸோ 2022 புத்தாக்க நிறுவனம் தரவரிசை பட்டியலில் முதலிடம் பிடித்த மாநிலம் எதுன்னு கேட்பாங்க. தமிழ்நாடு தாங்க ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்திருக்கு. தமிழ்நாட்டில் தற்போது பார்த்திங்கன்னா 7600 புத்தாக்க நிறுவனங்கள் உள்ளன. 2022 மட்டும் பார்த்திங்கன்னா 2250 நிறுவனங்கள் வந்து பதிவு செஞ்சுருக்காங்க. உலகின் மிகப்பெரிய அம்பேத்கர் சிலை எங்கே திறக்கப்பட்டுள்ளதுன்னா ஆந்திரா ஸ்டேட்டில் விஜயவாடாவில் திறக்கப்பட்டுள்ளது. மொத்த உயரம் 206 அடி உயரமுடையது. அண்டர் 19 ஆடவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி பார்த்திங்கன்னா நடைபெற்ற இடம் தென்னாப்பிரிக்கா. இதில் வந்து பார்த்திங்கன்னா அண்டர் 19 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியை வின் பண்ணது யாருன்னா ஆஸ்திரேலியா. ஃபைனலில் வந்து இந்தியா தோற்றுருப்பாங்க. ஸோ அது ஒரு பேடாக இருந்தால் கூட தொடர்ந்து வந்து 4வது முறையாக வந்து ஆஸ்திரேலியா வின் பண்ணியிருக்காங்க. அடுத்து சயின்ஸ் அண்ட் டெக் பகுதியிலிருந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமானது பாரதிய விண்வெளி ஆய்வு நிலையம்னு சொல்லலாம். இந்த பாரதிய விண்வெளி ஆய்வு நிலையத்தை இஸ்ரோ தான் அமைக்க போகிறாங்க. எப்போனா 2035 வந்து விண்வெளியில் ஆய்வு நிலையத்தை அமைக்க இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. இதுக்கான ஆய்வு பணிகள் தொடக்க கட்ட முதல் சோதனை 2025 தொடங்கப்படுன்னு சொல்லியிருக்காங்க. 2040 நிலவுக்கு இந்திய விண்வெளி வீரரை அனுப்புவதும் இலக்காக நிர்ணயிச்சிருக்காங்க. இந்தியாவில் கடந்த 9 ஆண்டுகளில் 24.8 கோடி பேர் வறுமையிலிருந்து மீண்டுள்ளனர் என நிதி ஆயோக் வெளியிட்டிருக்கு. நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். ஏன்னா நிதி ஆயோக்குடைய அறிக்கைகள் குறிப்புகள் வந்து ரொம்ப முக்கியமானது. அது ரிலேட்டடான கேள்வியும் எக்கனாமிக் பகுதியும் கேட்டிருக்காங்க, நடப்பு நிகழ்வுகளிலிருந்து கேட்டிருக்காங்க. அப்போ இந்தியாவில் கடந்த 9 ஆண்டுகளில் எத்தனை கோடி பேர் வந்து வறுமையிலிருந்து மீண்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு
நிதி ஆயோக் வெளியிட்டதுன்னா 24.8 கோடி பேர். அப்ராக்சிமேட்டாக சொல்லணும்னா 25 கோடி பேர் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து 2020 தமிழ்நாட்டில் குழந்தை இறப்பு விகிதம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நடப்பு நிகழ்வும் கூட. 2020 தமிழ்நாட்டில் குழந்தைகள் இறப்பு விகிதம் 1000 குழந்தைகள் எத்தனை குழந்தைகள் இருக்கிறாங்கன்னா 13 பேர். தற்போது குழந்தைகள் இறப்பு விகிதம் எவ்வளவு? தற்போது இப்போ பார்த்தீங்கன்னா 1000 குழந்தைகளுக்கு 8.2 குழந்தைகள் இறப்பு விகிதம் உள்ளது. தேசிய பேரிடர் மீட்பு படை தினம் எப்போ அனுசரிக்கிறாங்க? ஜனவரி 19. தேசிய சாலை பாதுகாப்பு மாதம் பார்த்திங்கன்னா ஜனவரி 15 பிப்ரவரி 14 வரை. தேசிய வாக்காளர் தினம் ஜனவரி 25. 2024 ஒலிம்பிக் போட்டி இந்த ஆண்டு எங்கன்னா பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடைபெற உள்ளது. 2028 ஒலிம்பிக் போட்டி லாஸ் ஏஞ்சல்ஸ் அமெரிக்காவில் நடைபெற உள்ளது. ஏற்கனவே தமிழ்நாடு அரசு நடத்திய விளையாட்டுப் போட்டிகள் என்னென்ன விளையாட்டுப் போட்டிகளை தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்தியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 44 செஸ் ஒலிம்பியாட் போட்டி, ஏடிபி சேலஞ்சர் டூர் போட்டி, சென்னை ஓப்பன் சேலஞ்சர், ஆடவர் ஆசிய சாம்பியன்ஷிப் டிராபி, ஸ்குவாஷ் உலகக்கோப்பை 2023, அலைச்சறுக்கு போட்டி, அடுத்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் மாஸ்டர் செஸ் போட்டி. இவை அனைத்தையும் தமிழ்நாடு அரசு நடத்தியிருக்காங்க. ஒலிம்பிக் நீர் விளையாட்டு அரங்கம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ராமநாதபுரத்தில் அமைக்க போகிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது கூட. டிடி பொதுகை என்னன்னு மாற்றிருக்காங்கன்னா டிடி தமிழ் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. ஸோ 1975 தான் சென்னை தூர்தர்ஷன் தனது முதல் ஒளிபரப்பை தொடங்கியிருப்பாங்க. நிலவில் தரையிறக்கிய ஜப்பான் நாட்டின் முதல் விண்கலம் எதுனா ஸ்லிம் விண்கலம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியும் கூட. ஏன்னா நிலவில் விண்கலத்தை வெற்றிகரமாக தரையிறக்கிய 5வது நாடு என்ற பெருமையை ஜப்பான் பெற்றுள்ளது. ஏற்கனவே 4 நாடுகள் நிலவில் செயற்கைக்கோளை லான்ச் பண்ணியிருக்காங்க, தரையிறக்கியிருக்காங்க. 1 அமெரிக்கா, 2 ரஷ்யா, 3 சீனா, 4 இந்தியா, 5 இப்போ ஜப்பானும் இணைந்துள்ளது. பீகாரை தொடர்ந்து 2வது மாநிலமாக ஆந்திராவில் சாதிவாரி கணக்கெடுப்பு பணிகள் தொடங்கியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது கூட. இந்தியாவிலேயே முதல் முறையாக சாதிவாரி கணக்கெடுப்பை தொடங்கிய முதல் மாநிலம்னா அது பீகார். பீகாருக்கு அடுத்தது ஆந்திரா. 2019-20க்கான ஸ்கோப் எமினன்ஸ் விருதை பெற்ற நிறுவனம் எதுனா என்எல்சி இந்தியா நிறுவனம் தான். டிஜிட்டல் மாற்றத்துக்கான பிரிவில் வாங்கியிருப்பாங்க. ஜனவரி 26, 2024 நடைபெற உள்ள குடியரசு தின அணிவகுப்பில் வரலாற்றிலேயே முதல் முறையாக முப்படைகளையும் சேர்ந்த முழுவதும் பெண்கள் அடங்கிய படைப்பிரிவு பங்கேற்க உள்ளது. அதுதான் இந்த ஜனவரி 26, 2024 மிக முக்கியமான சிறப்பம்சம். இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக பெண்கள் பிரிவு முப்படைகளிலும் சேர்ந்து அணிவகுப்பு நடக்க போது. இந்த அணிவகுப்புக்கு தலைமை தாங்கந்து யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் சந்தியா. தமிழ்நாட்டின் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை தற்போது எவ்வளோ இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 6,18,90,348 பேர் இருக்காங்க. இதில் ஆண் வாக்காளர்கள் 3,03,96,330 பேரும், பெண் வாக்காளர்கள் 3,14,85,724 பேர் இருக்காங்க. இதில் 3ஆம் பாலினத்தை பொறுத்தவரையும் தமிழ்நாட்டில் 8,294 பேரும், அதிக வாக்காளர்கள் கொண்ட தொகுதி எதுனா சோழிங்கநல்லூர் தொகுதியும், குறைவான வாக்காளர் கொண்ட தொகுதி எதுனா கீழ்வேலூர் தொகுதி. அதிக வாக்காளர் கொண்ட தொகுதி சோழிங்கநல்லூர், குறைவான வாக்காளர்கள் கொண்ட தொகுதி கீழ்வேலூர் தொகுதி, நாகை மாவட்டம். மாற்றுத்திறனாளி வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் எவ்வளோ இருக்காங்கன்னா 4,32,805 பேர் மாற்றுத்திறனாளி வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் உள்ளனர். டெசர்ட் நைட் விமானப்படை பயிற்சி. டெசர்ட் நைட் விமானப்படை பயிற்சினா எந்தெந்த நாடுகள் பங்கேற்றது? டெசர்ட் நைட் விமானப்படை பயிற்சி பார்த்தீங்கன்னா இந்தியா, பிரான்ஸ், ஐக்கிய அரபு அமீரகம் இந்த 3 நாடுகள் இணைந்து அரபிக்கடலில் பயிற்சி மேற்கொள்ளப்பட்டது தான் டெசர்ட் நைட் விமானப்படை பயிற்சி. இந்த போர் பயிற்சிகள் ரிலேட்டடான ரீசெண்டாக நடந்த போர் பயிற்சி ரிலேட்டடான கொஸ்டின்ஸும் கேட்குறாங்க, பார்த்துக்கோங்க. ஐசிசியின் 2023ஆம் ஆண்டுக்கான சிறந்த 2020 கிரிக்கெட்டர் என்ற விருதை பெற்றவர் யாருன்னா சூரியகுமார் யாதவ் 2வது முறையாக வாங்கியிருப்பார். ஞானபாகி மசூதி சமீபத்தில் ஞானபாகி மசூதி பெரும் சர்ச்சைக்குள்ளானது. ஏன்னா இது அவுரங்கசீப் காலத்தில் இடிக்கப்பட்டு ஏற்கனவே அந்த இடத்துல கோயில் இருந்தது. அந்த கோயிலை இடிச்சிட்டு தான் அந்த ஞானபாகி மசூதி கட்டப்பட்டதுன்னு சொல்லிட்டு தொல்லியல் ஆய்வாளர்கள் அறிக்கை தந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசப்பட்ட வழக்கு. ஸோ அதனால நம்ம இங்கே ஞானபாகி மசூதி கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஞானபாகி மசூதி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல சொன்னால் இது யாருடைய ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டதுன்னா அவுரங்கசீப் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது. உச்சநீதிமன்ற நீதிபதியின் மொத்த எண்ணிக்கை, அதாவது தலைமை நீதிபதி உட்பட மொத்த எண்ணிக்கை எவ்வளோனா 34. இதில் எஸ்சியை சேர்ந்தவங்க 3 பேர் இருக்காங்க. PR கவாயி, CD ரவிக்குமார், பிரசன்னா P வராலே. ஸோ இது ஏற்கனவே கேட்டு இருக்காங்க. உச்சநீதிமன்ற நீதிபதி மொத்த எண்ணிக்கை எவ்வளோ இருக்காங்க? 34.
தேசிய வாக்காளர் தினம் ஜனவரி 25. தேசிய வாக்காளர் தினம் பார்த்தீங்கன்னா 2011 அனுசரிக்கிறாங்க. இந்திய தேர்தல் ஆணையம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1950 ஜனவரி 25. இதனுடைய தலைமையிடம் புதுடெல்லி. நிலக்கரி வாயுமாக்கல் திட்டத்துக்காக நிதியுதவியை 8500 கோடி மத்திய அரசு ஒதுக்கியிருக்காங்க. இந்த நிலக்கரி வாயுமாக்கல் திட்டத்தை நம்ம செயல்படுத்துறதுனால என்னென்னா, நாம் அண்டை நாடுகளை, அதாவது வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்வதை தவிர்க்கலாம். குறிப்பாக இயற்கை எரிவாயு, மெத்தனால், அமோனியா உள்ளிட்ட பிற அத்தியாவசிய பொருட்களுக்கு இந்தியா இறக்குமதியை சார்ந்திருக்கும் நிலை குறையும். இதில் இந்த நிலக்கரி வாயுமாக்கல் திட்டத்தில் 2030க்குள்ளே பார்த்தீங்கன்னா 10 கோடி டன் நிலக்கரி வாயுமாக்க அரசு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. அடுத்து மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா பாரத் ரத்னா விருது பார்த்தீங்கன்னா 2024 5 பேருக்கு தந்திருக்காங்க. ரொம்ப முக்கியமானது. இதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா 4 பேருக்கு தான் அதிகபட்சமாக கொடுத்துருந்தாங்க. நம்ம பிப்ரவரி கரண்ட் அஃபேர்ஸில் பார்க்கும்போது அது பார்க்கலாம் டீட்டெயிலாக. 2024 கர்பூரி தாக்கருக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து எல்கே அத்வானி கொடுத்துருக்காங்க, நரசிம்மராவ் கொடுத்துருக்காங்க, MS சுவாமிநாதன் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று ஞாபகம் இல்லை, நான் செக் பண்ணி சொல்கிறேன். ஏன்னா ரொம்ப முக்கியமானது கூட. அப்போ பாரத் ரத்னா விருது இந்த ஆண்டு 2024 மட்டும் 5 பேருக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 5 பேரோடு சேர்த்து எத்தனை பேருக்கு பார்த்திங்கன்னா இதுவரை பாரத் ரத்னா அவார்டு தந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 53 பேருக்கு பாரத் ரத்னா அவார்டு தந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு கொடுத்தது 1954 கொடுத்துருப்பாங்க. பார்த்துக்காங்க, கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். 75வது குடியரசு தின விழாவுக்கு சிறப்பு விருந்தினராக யார் வருகை தந்தாங்கன்னா பிரான்ஸ் நாட்டின் அதிபர் இமானுவேல் மேக்ரான். மிக இளவயதில் பாரத் ரத்னா விருது பெற்றது சச்சின் 2014 வாங்கியிருப்பாங்க. தமிழக அரசின் விருதுகள் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். தமிழக அரசின் விருதுகளில் நம்மாழ்வார் விருது 2024க்கான நம்மாழ்வார் விருதை வாங்கினது 3 பேர். அதில் முதல் பரிசு பெற்றது கோ சித்தர், 2ஆம் பரிசு கே.வே. பழனிசாமி, 3ஆம் பரிசு கு. எழிலன். 2022க்கான இலக்கிய மாமணி விருது 2022க்கான இலக்கிய மாமணி விருது 3 பேர் வாங்கியிருக்காங்க. முனைவர் அரங்க ராமலிங்கம், கோமா கோதண்டம், சூரியகாந்தன். 2023க்கான இலக்கிய மாமணி விருது யார் வாங்கியிருக்காங்கன்னா மாணிக்க வாசகன், சொன்முக சுந்தரம், கவிஞர் இலக்கிய நடராசன். கலைஞர் நூற்றாண்டு சிறப்பாக இலக்கிய மாமணி விருதா, அதாவது கலைஞர் நூற்றாண்டு சார்பாகவும் 3 பேருக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. மணி அர்ஜுனன், அர திரவிடம், பூரண சந்திரன். இவர்களுக்கான பரிசு தொகை பார்த்தீங்கன்னா 5 லட்சமும் 1 சவரன் தங்கப்பதக்கமும் தரப்போகிறாங்க. இந்த கலைமாமணி விருதை வாங்கினதுக்காக பார்த்துக்காங்க. கண்டிப்பாக விருதுகள் தமிழ்நாடு அவார்ட்ஸை பொறுத்தவரை நிச்சயமாக ஏற்கனவே கேட்கவும் போகிறாங்க. அதனால் தெளிவாக படித்து வச்சுக்காங்க. மிக முக்கியமான நாள் என்னென்னா மகாத்மா காந்தியுடைய நினைவு தினம் ஜனவரி 30. அந்த தினத்தை என்னவா அனுசரிக்கணும்னு சொல்லிட்டு தமிழக முதல்வர் சொல்லியிருப்பார்னா மத நல்லிணக்க நாள் உறுதிமொழி ஏற்கணும்னு சொல்லியிருப்பாங்க தமிழ்நாடு அரசு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பெரியாருடைய பிறந்த நாள், சமூக நீதி நாள்னு சொல்லிட்டு அதுவும் டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. நிச்சயமாக இதுவும் எதிர்பார்க்கலாம். மத நல்லிணக்க நாள் எப்போனா ஜனவரி 30. அடுத்த கேள்வி, ஆஸ்திரேலியா ஓப்பன் டென்னிஸ் 2024 ஃபஸ்ட்டு ஓப்பன் டென்னிஸ்னால் அது ஆஸ்திரேலியா ஓப்பன் டென்னிஸ் தான். இதில் பார்த்தீங்கன்னா ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இத்தாலியினுடைய ஜானிக் சின்னார் என்பவர் சாம்பியன் பட்டம் வென்றார். அப்போ ஆஸ்திரேலியா ஓப்பனை ஆடவர் பிரிவில் வின் பண்ணது ஜானிக் சின்னார். எந்த கண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா இத்தாலி. இது இவருடைய முதல் கிராண்ட்ஸ்லாம் பட்டம்னு சொல்லலாம். அதே போல் ஆஸ்திரேலியா ஓப்பன் சாம்பியனில் பெற்ற முதல் இத்தாலிய போட்டியாளர் என்ற பெருமையை பெற்றிருக்காரு. மகளிர் இரட்டையர் பிரிவில் யார் வாங்கியிருப்பாங்கன்னா ஆஸ்திரேலியா ஓப்பனில் சூவெய்சியே எலிஸ் மெர்டன்ஸும். அதே மகளிர் ஒற்றையர் பிரிவில் ஹரியானா சபலென்கா. மகளிர் ஒற்றையர் பிரிவில் ஆஸ்திரேலியா ஓப்பன் டென்னிஸை வின் பண்ணது யாருன்னா ஹரியானா சபலென்கா, பெலாரஸ் நாட்டை சேர்ந்தவங்க. அதே போல் ஆடவர் இரட்டை பிரிவில் ரோகன் போபண்ணாவும் மேத்யூ எப்டேனும். ரோகன் போப்பன்னா நம்ம இந்தியாவை சேர்ந்தவங்க, மேத்யூ எப்டேன் ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவங்க. ஆடவர் இரட்டை பிரிவில் வின் பண்ணது ரோகன் போப்பனா, மேத்யூ எப்டேன் எது ஆஸ்திரேலியா ஓப்பனை வின் பண்ணியிருப்பாங்க. மத்திய அரசினுடைய விஸ்வகர்மா திட்டம் மூலம் 18 வகை தொழில் பணியாற்றும் மக்கள் பெரும் பயனடையும்னு சொல்லியிருப்பாங்க. இந்த மத்திய அரசினுடைய விஸ்வகர்மா திட்டம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா 18 வகை தொழில் பணிபுரியவர்களுக்கு ஒரு திட்டத்தை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. இது எத்தனை வகை தொழிலாளர்களுக்கு இந்த மத்திய அரசின் விஸ்வகர்மா திட்டம் செயல்படுத்துகிறாங்க அப்படின்னு கேட்கலாம். 18 வகை. அறிஞர் அண்ணா நினைவு புற்றுநோய் ஆராய்ச்சி மற்றும் மருத்துவமனை. அறிஞர் அண்ணா நினைவு புற்றுநோய் ஆராய்ச்சி மற்றும் மருத்துவமனை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காரப்பேட்டை ஃப்ரம் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் அமைந்துள்ளது. குடியரசு தின விழா இந்த ஆண்டு ஜனவரி 26, 2024 தான் ஒவ்வொரு ஆண்டு நடைபெறக்கூடியது. இதில் முதல் முறையாக முப்படை வீராங்கனை குழு பங்கேற்றிருக்கும். இதற்கு தலைமை தாங்குது கேப்டன் சந்தியா.
வளர்ந்த இந்தியா, ஜனநாயகத்தின் தாய் இந்தியா ஆகிய இரு கருத்துருக்களில் நடைபெற்றிருக்கும். கேள்வி என்னன்னா, ஜனவரி 26, 2024 குடியரசு தின விழாவின் கருத்துரு என்ன? வளர்ந்த இந்தியா, ஜனநாயகத்தின் தாய் இந்தியா ஆகிய இரு கருத்துருக்கள் நடைபெற்றது. இதுக்கு தலைமை விருந்தினராக பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரன் கலந்திருப்பாங்க. இந்திய குடியரசு தின விழாவில் பங்கேற்ற பிரான்ஸ் நாட்டின் 6வது தலைவர் என்ற பெருமையை இமானுவேல் மேக்ரன் பெற்றிருக்காங்க. அடுத்து, தமிழ்நாடு குடியரசு தின விழா அலங்கார அணிவகுப்பில் தீயணைப்புத்துறை ஊர்தியை முதல் பரிசை வென்றுள்ளது. முதல்வரின் சிறப்பு விருதை அம்மாள் வாங்கியிருப்பாங்க. அதே போல் வீரதீர செயலுக்கான அண்ணா பதக்கம். ஸோ தமிழக அரசின் குடியரசு தின விழா அணிவகுப்பில் முதல்வரின் சிறப்பு விருது, ஏன்னா 7 கோடி மதிப்புள்ள 3 ஏக்கர் நிலத்தை மதுரையை சேர்ந்தவங்க கொடுத்துருப்பாங்க. அதுக்காக அம்மாள் என்கிற பூரணம் அம்மாள் அவங்களுக்கு முதல்வரின் சிறப்பு விருதும் தந்திருக்காங்க. அதே போல் வீரதீர செயலுக்கான அண்ணா பதக்கம், வீரதீர செயலுக்கான அண்ணா பதக்கம் யாசர் அராபத், கே டேனியல் செல்வசிங், 3 சிவகுமார் வாங்கியிருப்பாங்க. அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு விருது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மத நல்லிணக்கத்துக்கான கோட்டை அமீர் விருது. 2024 கோட்டை அமீர் விருது முகமது ஜூபேருக்கு வாங்கியிருக்காங்க. ஆல்ட் நியூஸ். இவர் எந்த மாவட்டம்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்தவர். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இதுக்கு முன்ன 2022 கோட்டை அமீர் விருதை வாங்கியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அவர் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த ஆண்டு 2024 கோட்டை அமீர் விருதை வாங்குறது முகமது ஜூபேர். இவர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்தவர். ஆல்ட் நியூஸ் என இணையதளத்தை தொடங்கியிருப்பார். இந்த முகமது ஜூபேர் என்ன பண்ணுவார்னா, அதாவது பொய்யான வீடியோ எது, பொய் இல்லாத வீடியோ எது, உண்மையான வீடியோ எது அப்படின்றத கண்டுபிடிச்சி அதன் அடிப்படையில் அவருடைய வெப்சைட்டில் இந்த ஆல்ட் நியூஸ் என்ற இணையதளத்தில் பதிவேற்றிருந்தார். அதனால தான் குறிப்பாக பார்த்திங்கன்னா நார்த் இந்தியா தொழிலாளர்கள், பீகார் தொழிலாளர்கள் தாக்கப்பட்டாங்கன்ற ஒரு பொய்யான வதந்தியை பார்த்திங்கன்னா வீடியோ பரப்பியிருந்தாங்க. அது பெரும் சர்ச்சைக்கு உள்ளானது. ஸோ அது ஒரு பொய்யான வதந்தி, அது தமிழ்நாட்டில் நடைபெறல, நார்த் சைடு நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதை பொய்யாக சித்தரிக்கப்பட்ட ஒரு வீடியோன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்காக தான் இந்த இவருக்கு முகமது ஜூபேருக்கு 2024 கோட்டை அமீர் விருது வழங்கியிருக்காங்க. இதே போல் சி நாராயணசாமி நாயுடு நெல் உற்பத்தி திறனுக்கான விருது யாருக்குன்னா சி பாலமுருகன் வாங்கியிருப்பார், சேலத்தை சேர்ந்தவர். 2024 காந்தியடிகளின் காவலர் பதக்கம் சஷாங்க் சாய், காசி விஸ்வநாதன், காம முனியசாமி, ஆ பாண்டியன், ஜே ரங்கநாதன். அடுத்து, சிறந்த காவல் நிலையங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த ஆண்டுக்கான சிறந்த காவல் நிலையங்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்தது மதுரை மாநகர் SS காலனி காவல் நிலையம் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் பிடிச்சிருப்பாங்க. 2வது நாமக்கல் காவல் நிலையம், 3 பாளையங்கோட்டை காவல் நிலையம். 12வது உலக தமிழராட்சி மாநாடு. 12வது உலக தமிழராட்சி மாநாடு 2025 நடைபெறுள்ளது. சென்னையில் தான் நடைபெறுதுங்க. 11வது மாநாடு பார்த்தீங்கன்னா மலேசியாவில் நடைபெற்றது. 12வது மாநாடு இதுக்கு யார் தலைமை தாங்குறாங்கன்னா SRM பல்கலைக்கழக வேந்தர் பாரிவேந்தர் தான் தலைமை தாங்குறாங்க. இதுக்கான தலைப்பு உலக மொழியில் தமிழின் ஆளுமையும் தாக்கமும். அடுத்தது மிக முக்கியமான விருது பத்ம விருதுகள். கண்டிப்பாக எதிர்பார்க்கலாங்க பத்ம விருதுகள் இருந்து. ஸோ இதில் 2024 பத்ம விருதுகளில் நம்ம சில முக்கியமான விருதுகளை மட்டும் பார்க்க போகிறோம். அதில் பத்ம விபூஷன் விருதுகள் 5 பேர் கொடுத்துருக்காங்க. பத்ம பூஷன் விருதுகள் 17 பேரும், பத்மஸ்ரீ விருதுகள் 110 பேரும் வாங்கியிருக்காங்க. ஸோ 2024 நம்ம மிக முக்கியமாக பத்ம விபூஷன் விருது, ஏற்கனவே பத்ம விபூஷன் விருதை பற்றி கேட்டிருக்காங்க. 2024 யார் யாருக்கு பத்ம விபூஷன் விருது தந்தாங்கன்னா எம் வெங்கைய நாயுடு, சிரஞ்சீவி, வைஜெயந்தி மாலாபாலி, பத்மா சுப்பிரமணியம், பிந்தேஸ்வர் பதக். நமக்கு இந்த தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க யாருன்னா வைஜெயந்தி மாலாவும் பத்மா சுப்பிரமணியம் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. இவங்க 2 பேருக்கு பார்த்திங்கன்னா பத்ம விபூஷன் விருது கிடைச்சிருக்கு. பத்ம பூஷண விருதை பொறுத்தவரையும் நம்ம நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா விஜயகாந்துக்கு தந்திருப்பாங்க, சமீபத்தில் தான் அவர் இருந்திருப்பார். ஸோ அவருக்கு தந்திருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பாத்திமா பிவி, உச்சநீதிமன்ற முதல் பெண் நீதிபதி, அவருக்கும் பத்ம பூஷன் விருது தந்திருக்காங்க. நிறைய இருக்குது, நமக்கு தேவை. தமிழ்நாட்டிலேருந்து எத்தனை பேருக்கு இந்த பத்ம விருதுகள் கிடைச்சிருக்குன்னா 8 பேருக்கு கிடைச்சிருப்பாங்க. அந்த 8 பேர் யாராருன்னு பார்க்கலாம். தமிழர்கள் 8 பேருக்கு பத்ம விபூஷன், பத்மஸ்ரீ உள்ளிட்ட அந்த 3 விருதுகள் இருக்குது. பத்ம விபூஷன், பத்மபூஷன், அடுத்து பத்மஸ்ரீ. அப்போது பத்மஸ்ரீ விருதுகளில் மொத்தம் 8 பேர் தமிழர்களுக்கு இந்த ஆண்டு கிடைச்சிருக்கு. ஒன்று வைஜெயந்தி மாலா பத்ம விபூஷன், பத்மா சுப்பிரமணியம் பத்மபூஷன் வாங்கியிருக்காங்க. ஏற்கனவே இவங்க 81 பார்த்தீங்கன்னா பத்மா சுப்பிரமணியம் பத்மஸ்ரீ விருதையும் 2003 பத்ம பூஷன் விருது வாங்கியிருக்காங்க. அடுத்து விஜயகாந்த் பத்மபூஷன். பத்திரப்பன் யார்
இவர் பார்த்தீங்கன்னா வள்ளிகும்மியில் ஒயிலாட்டத்தை பெண்களுக்கு கற்றுத்தந்துக்கிறதுக்காக பண்டைய கலாச்சாரத்தை வந்து மீட்டெடுத்து தொடர்ந்து வந்து அதை வந்து பரப்பி வரதுக்காக பத்திரப்பனுக்கு தந்திருக்காங்க. அவருக்கு பத்மஸ்ரீ விருது. கும்மி நடன கலைஞர் தான் இவர் பத்திரப்பன். அடுத்து ஜோஸ்னா சின்னப்பா, இவருக்கு பத்மஸ்ரீ விருது தந்திருக்காங்க, ஸ்குவாஷ் வீராங்கனை. அடுத்து ஜோடி குரூஸ், இவருக்கு பத்மஸ்ரீ விருது தந்திருக்காங்க. இவர் வந்து கொற்கை என்ற நாவலை எழுதுறதுக்காக 2013 சாகித்ய அகாடமி விருது கிடைச்சிருக்கு. இதுவும் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஜோடி குரூஸ் என்ன விருது வாங்கியிருக்காரு? பத்மஸ்ரீ விருது. அடுத்து நாச்சியாருக்கும் பத்மஸ்ரீ விருது கிடைச்சிருக்கு. இது இல்லாமல் சிவலிங்கம் பத்மஸ்ரீ விருது வாங்கியிருப்பார். இவர் ஒரு நாதஸ்வர கலைஞர். அப்போ தமிழகத்திலிருந்து பத்ம விருதுகள் எத்தனை பேருக்கு தந்திருக்காங்கன்னா 8 பேருக்கு தந்திருக்காங்க. அடுத்து ஆறுகளின் சிறப்பு பெயர்களில் வங்காளத்தின் துயரம் தாமோதர் நதி, பீகாரின் துயரம் கோசி நதி, ஒடிசாவின் துயரம் மகாநதி, அசாமின் உயிர் நாடி பிரம்மபுத்திரா, இந்த ஆந்திராவின் உயிர் நாடி கோதாவரி, கேரளாவின் உயிர் நாடி பெரியாறு, கோவாவின் உயிர் நாடி மாந்தோவி, சிக்கிமின் உயிர் நாடி தீஸ்டா, விருத்தகங்கா, தக்ஷின் கங்கோத்திரி என்று அழைக்கப்படுமாறு கோதாவரி. தமிழக அரசு சார்பில் ஸ்பெயின் நாட்டில் முதலீட்டாளர் மாநாடு நடைபெறவுள்ளது. அது நடந்து முடிஞ்சிருக்கும் தற்போது. அதில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் தான் பயணம் மேற்கொண்டார். ஸ்பெயின் தலைநகர் வந்து மேட்ரிட். ஸ்பெயின் நாட்டுக்கான இந்திய தூதர் யாருன்னா தினேஷ் கே பட்நாயக். கடைசியாக வந்து குடியுரிமை திருத்த சட்டம். நிச்சயமாக இந்த குடியுரிமை சட்டத்தை பற்றி கேட்பாங்க. ஏன்னா சிஏ வந்து நடைமுறைப்படுத்த போதா சமீபத்தில் மத்திய அரசு சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஸோ அதனால் குடியுரிமை திருத்த சட்டத்தை பற்றி கேட்கலாம். இதுவரை 8 முறை திருத்திருப்பாங்க. இது கடைசியாக 2019 திருத்தினாங்க, 9வது முறையாக. குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1955. ஆதித்யா L1 திட்ட இயக்குனர் யார்? நிகர் ஷாஜி. அடுத்து 2024-25க்கான யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் இடம்பெற செஞ்சிக்கோட்டை தமிழ்நாட்டிலேருந்து பரிந்துரை செஞ்சுருப்பாங்க. மொத்தம் இந்தியாவிலேருந்து 12 பகுதிகள். அதில் 11 பகுதி வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா ஸ்டேட்லேயும், ஒரு பகுதி தமிழ்நாட்டிலேருந்து குறிப்பாக வந்து பரிந்துரை செஞ்சுருக்காங்க. தமிழ்நாட்டிலேருந்து யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலுக்கு தேர்வானது பரிந்துரை செய்தது எதுனா செஞ்சிக்கோட்டை தான். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து மராத்தியரின் ஆட்சியில் இராணுவ சக்தியின் உத்தியாக இருந்த 12 பகுதிகள், 12 கோட்டைகளை தான் பரிந்துரை செஞ்சுருக்காங்க யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில். டாடா ஸ்டீல் மாஸ்டர் செஸ் போட்டி. டாடா ஸ்டீல் மாஸ்டர் செஸ் போட்டி எங்கே நடந்தது? நெதர்லாந்து நடந்திருக்கும். இதில் முதலிடம் வந்து வெயிலி இடம் பிடிச்சிருப்பார். 2வது இடம் யாருன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த குறிப்பாக டி குகேஷ் வந்து வாங்கியிருப்பார். 2nd பிளேஸ் வந்திருப்பார் டாடா ஸ்டீல் மாஸ்டர் செஸ் போட்டியில். கடைசி நடப்பு நிகழ்வாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய பொருளாதாரம் குறித்த ஜனவரி மாத ஆய்வறிக்கை வந்து மத்திய நிதியமைச்சகம் வெளியிட்டிருக்காங்க. இந்த நிதியமைச்சகத்தில் என்ன வெளியிட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த 3 ஆண்டுகளில் ஜிடிபியில் உலகின் 3வது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. தற்போது $3.7 ட்ரில்லியன் ஜிடிபியுடன் உலகின் 5வது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா உள்ளது. கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். தற்போது இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா உலகின் 5வது பெரிய பொருளாதார நாடாக உள்ளது. அதை 3வது இடத்துக்கு நகரத்தை வந்து இந்தியா வந்து இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. 2030க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா $7 ட்ரில்லியன் ஜிடிபி இந்தியா எட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் 2047 இந்தியா ஒரு வளர்ச்சியடைந்த நாடாக மாறுவதற்காக இலக்கை மத்திய அரசு வந்து நிர்ணயித்துள்ளது. ஸோ இதை பார்த்திங்கன்னா நம்ம முழுமையாக வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி மாதத்தில் நடந்த மிக முக்கியமான நிகழ்வுகளை செய்தி தொகுப்புகளை முழுமையாக பார்த்துருக்குறேங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.